மைன்ஸ் வீடுகளை இன்னைக்கு காலி பண்ற வேலையிலையும் மைன்ஸினுடைய சிஸ்டங்களும் இன்னைக்கு வேற மாதிரி போயின்னு இருக்குது. அதனால கட்சியை மறந்துட்டு நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய வேறுபாடுகளை நாம மறந்துட்டு நம்ம ஊர், நம் மக்கள், நம் வீடு நாம் பாதுகாப்போம் என்கின்ற அந்த உணர்வோடு நாம எல்லாம் ஒன்றுபட்டு நிற்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம இருக்கிறோம். வர 5ஆம் தேதி மைன்ஸ்ல கம்பெனி ஹாஸ்பிட்டல் இடிக்கணும், எட்கரை பிரிக்கணும், மில்ல பிரிக்கணும், நண்டிடூர் மைன்ஸை பிரிக்கணும் அப்படின்ட்டு சொல்லி இன்னைக்கு மைன்ஸ் பர்மிஷன் கேட்டு ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் போட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து வீடுகள் மீது கை வைக்கிற ஒரு வேலையை செய்யறாங்க. அதனால அடுத்த ஆண்டு அதே என்ன பேச சொன்னதுக்காக அவ்வளோ நான் பேச விரும்பல. ஆனால் ஒரு 2 வார்த்தைகளை நான் இங்கே சொல்லணும். நான் மைசூர் மைன்ஸ் அள்ளிக்கடை பகுதியில் பிறந்திருந்தாலும் கூட அதிகமாக என்னுடைய கவனம்லாம் அந்த பக்கமே நான் இருந்தாலும் கூட செல்லாப்பா லைன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பகுதி. ஆரம்ப காலத்தில் ஒரு ஆசிரியராக நான் இருந்தேன். இந்த செல்லப்பா ஓல்டு பாய்ஸ் அசோசியேஷன் அந்த ஸ்கூலில் நான் டுட்டோரியல் பல வருஷம் நடத்தினேன். இங்கே இருக்கிற ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் எல்லாருக்குமே பசங்களுக்கெல்லாம் நான் வாத்தியாருன்ட்டு பேர் எடுத்தவன். நம்ம செல்லாப்பா இந்த ஆலயத்தை பற்றி இன்னைக்கு என்ன இந்த பட்டாரத்தினுடைய ஆலய தர்மகர்த்தா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் என்னை அழைத்தமைக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். எனக்கு அந்த வாய்ப்பை இந்த பகுதியில் கொடுத்துருக்கிறாரு. இந்த நிகழ்ச்சியில் சூப்பரிடென்ட் வர்றதா அவங்க இன்விடேஷனில் போட்டிருந்தாங்க. சூப்பரிடென்ட் இங்கே வந்திருந்தா அவருக்கு முன்னாடி 2-3 விஷயத்த நான் சொல்லணும்னு இருந்தேன். அவர் வரலையா என்னன்னு தெரியல. அவர் வந்தாலும் கூட இங்கே இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்களுக்கு என்னுடைய ஒரு வார்த்தையை சூப்பரிடென்ட்டை ஒட்டி நான் சொல்கிறேன்னு சொன்னால், நான் இன்னைக்கு கோர்ட்டில் பொது செயலாளராக வக்கீல் சங்கத்தில் இருக்கிற இது 3வது வாட்டி நான் வெற்றி பெற்று இருக்கிறேன். நம்ம அந்த வக்கீல் சங்கத்தில் கோர்ட்டில் இலவச சட்ட விழிப்புணர்வு கமிட்டின்னு ஒன்று இருக்குது. இது எல்லா கிராம பகுதியிலையும் நகர பகுதியிலையும் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் மைனிங் பகுதியில் போலீஸ்க்கும் நீதிபதிக்கும் லாயர்களுக்கும் தொலைவுன்ற மாதிரி இன்னைக்கு ஜனங்க இருக்கிறாங்க. நிறைய சட்டங்களை பற்றி, இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகளை பற்றி, போலீஸ் சட்டங்களை பற்றி இளைஞர்களுக்கு இன்னைக்கு தெரியாதனால அநியாயமா இன்னைக்கு பலர் பாதிக்கப்படுறாங்க. அதனால நம்ம ஐயா கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு நான் வேண்டுகோள் வைக்கிறது, இங்க இருக்கக்கூடிய நம்ம ராமச்சந்திரன், நம்ம அன்பனுடைய மகன், இங்க இருக்கக்கூடிய மற்ற இளைஞர்களுக்கெல்லாம் சொல்றதுன்னு சொன்னா, நீங்க விருப்பப்பட்டா இந்த பகுதியில் போலீஸ் சூப்பரிடென்ட் தலைமையில் கேஜிஎஃப் கோர்ட்ல இருக்கக்கூடிய நீதிபதிகளையே இந்த பகுதிக்கு அழைச்சின்னு வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய சட்ட ஆலோசனைகளை, நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுக்கறதுக்கு நான் தயார். அதை நீங்க விருப்பப்பட்டீங்கன்னு சொன்னா நீதிபதியே இந்த இடத்துக்கு வந்து நடத்துற ஒரு நிகழ்ச்சி கூட நான் பண்ணுவேன். இன்னொன்று, நாமெல்லாம் மைனிங் வீட்டில் வாழறோம். நான் இதை அரசியலாக இங்கே சொல்லலை.
இன்னைக்கு மைனிங் வீட்டில் நாம இருக்கிறதுனால தான் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை நாம நடத்துறோம், சந்தோஷமா இருக்கிறோம், நாம இன்னைக்கு வாழ்ந்துன்னு இருக்கிறோம். ஆனா இளைஞர்கள் ஒன்னு தெரிஞ்சுக்கணும், மைன்ஸ் வீடுகளை இன்னைக்கு காலி பண்ற வேலையிலையும் மைன்ஸினுடைய சிஸ்டங்களும் இன்னைக்கு வேற மாதிரி போயின்னு இருக்குது. அதனால கட்சியை மறந்துட்டு நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய வேறுபாடுகளை நாம மறந்துட்டு நம்ம ஊர், நம் மக்கள், நம் வீடு நாம் பாதுகாப்போம் என்கின்ற அந்த உணர்வோடு நாம எல்லாம் ஒன்றுபட்டு நிற்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம இருக்கிறோம். வர 5ஆம் தேதி மைன்ஸ்ல கம்பெனி ஹாஸ்பிட்டல் இடிக்கணும், எட்கரை பிரிக்கணும், மில்லை பிரிக்கணும், நண்டிடூர் மைன்ஸை பிரிக்கணும் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி இன்னைக்கு மைன்ஸ் பர்மிஷன் கேட்டு ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் போட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து வீடுகள் மீது கை வைக்கிற ஒரு வேலையை செய்யறாங்க. அதனால அடுத்த ஆண்டு 105ஆம் ஆண்டு சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகள் இந்த பகுதியில் நடக்கணும்னு சொன்னா நம்மளுக்கு இந்த வீடுகள் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நீதிபதியை இந்த வட்டாரத்திற்கு அழைத்து வந்து நம்மளுடைய சூப்பரிடென்ட் கூட மைன்ஸ் பகுதியில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது, இளைஞர்கள் யாரும் தவறானவர்கள் அல்ல என்பதை எல்லாம் போலீஸ் துறைக்கு கூட தெளிவுபடுத்துறதுக்காக அந்த நிகழ்ச்சி பயன்படும். நாம பாதுகாப்போட இந்த பகுதியில் வாழணும்னு சொல்லி ஒரு காலத்துல இதே மேடையில எல்லார் ஈஸ்வரினுடைய இந்த ஆர்கெஸ்ட்ரா நிகழ்ச்சி இங்க நடந்த வரலாறு உண்டு. இதே மைதானத்தில் நான் கூட பாய் போட்டு ராவல படுத்து அந்த நிகழ்ச்சியை கேட்ட ஒரு வரலாறு கூட உண்டு. ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பகுதி இந்த செல்லப்பா பகுதி. அப்படிப்பட்ட ஒரு ஆலயம், இந்த ஆலயத்திலே எனக்கு வாய்ப்பு கொடுத்து அழைத்து என்னை கௌரவித்ததற்காக ஐயா கிருஷ்ணமூர்த்தி அவர்களையும் அவரை சார்ந்த இந்த கோயில் கமிட்டி அனைவரையும் நான் மனதார பாராட்டி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். திரு ஜோதி பாசு PA LLB அட்வொகேட்டட் ஜெனரல் சி அட்வொகேட்டட் அசோசியேஷனுடைய ஜெனரல் செக்ரட்டரி திரு ராமச்சந்திரன், திரு அன்பு சாந்தி பிரவீன்.